அது தேவைப்பட்டது. அது கிளைமேக்ஸில் அப்படி ஒரு அமைப்பு இருந்து, அதே நேரத்தில் இப்போது மியூசிக் டைரக்டர் ஒன்று சொன்னார். அந்த கோர்ட் சீன் அண்டு பைக் சீன்ஸ் அது கட்டிங்ஸில் பேரலாக கட்டிங்ஸ் வரும்ன்ட்டு. ஆனால் அதில் ஒரு அந்த சீனே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. நீங்கள் கோர்ட்டு சீன் பார்க்கும்போதே இந்த கேஸ் எப்படா முடியும், எப்படி வெளியே வருவாரா வெளியே வர மாட்டாரா அப்படின்னு ஒன்று இருக்கும்போது கட் பண்ணால் கண்டிப்பாக போர் அடிக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா இது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அப்படி இருக்கும்போது ஒரு சேசிங் காட்டும்போது அதனுடைய பிஜிஎம்மோ அதுவும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போகும். சரி, அதை கட் பண்ண என்னடா இது இந்த இன்ட்ரெஸ்டே எது கட் பண்ணு பார்த்தா திரும்ப ஆமாம் இல்லை கோர்ட் சீன் ஒன்று இருக்குல்ல அப்படின்னு மக்கள் அங்கே டைவர்ட் ஆகிறான். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இவன் எப்படி வெளியே வரப்போகிறான், இவன் வருவானா வரமாட்டானா, என்ன நடக்கும். ஏன்னா அது ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கோயிங் டு ஜெயில் அப்படிங்கிறது, இல்லை ஜெயிலில் தான் போயிடுவானா அப்படிங்கிற ஒரு அழகா அதை அந்த மியூசிக்காகவும் அந்த சீனாகவும் இதுவா அதுவான்னு பார்க்கும்போது எதுவுமே ரெண்டுமே வேணும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போனதுல மியூசிக் டைரக்டருக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்சர். சூப்பர். அதை பாராட்ட வேண்டிய விஷயம் தான். பட் சீன்ஸும் அந்த ரெண்டு சீனுமே ஒரு சேசிங் சீனும் சரி கோர்ட்டு சீன் சரி அது அழகா அமைஞ்சிருக்கும் அந்த கிளைமேக்ஸ். ஓகே. அதே நேரத்தில் அந்த எண்ட் ஆஃப் த சீன் ஒரு சாங் ஒன்று போட்டிருப்பார். அது எங்கிட்ட சொல்ல சார், நான் ஒரு சர்ப்ரைஸ் மட்டும் ஒன்று வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போதைக்கு உங்ககிட்ட இப்போ எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் கம்போஸ் பண்ணி சொல்கிறேன்ட்டு நான் சாங் போகிறேன்னு சொல்ல, ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கும் சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சார். நாங்கள் சந்தோஷம் பண்ணுங்க, படம் நல்லா வருதுன்னா நீங்கள் படம் தானே போகிறீங்க பண்ணுங்கன்னா. ஆனால் அது ஒரு தடவை கூப்பிட்டு என்கிட்ட காட்டினாரு, அது எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது.